தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் நம்ம எவ்வளோ நண்டு எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய். நான் இங்கே 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய். நான் இங்கே வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு ஒரு இலை அதை பிச்சு போட்டுக்கோங்க. 1 இன்ச் பட்டை, 3 லவங்கம், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் கடல் பாசி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிரேவிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமே எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதாவது 3 கைப்பிடி வர அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி ரொம்பவும் வேண்டாம், கம்மியாகவும் வேண்டாம். நான் இங்கே மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு, அதாவது நண்டுக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் இப்போயே போட்டுறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே வெங்காயம் தக்காளியும் வதங்கிடும். ஸோ எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம நண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நண்டை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ண உடனே செய்யணும். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இங்கே வந்து எத்தனை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் போட்டுக்கலாம், ஸ்பூனோட அளவை பொறுத்து. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நண்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது நண்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் நண்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நண்டு மட்டும் வேறு நண்டு வந்துடுச்சு. ஸோ அதுதான் இது. ஸோ கழுவி வச்ச நண்டை வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நண்டை வந்து கழுவி ரொம்ப நேரம் வைக்காதீங்க, அந்த நீரெல்லாம் தனியாக வந்துடும், டேஸ்ட்டு குறைஞ்சிரும், கிரேவியோட டேஸ்ட்டு. ஸோ கழுவி வச்சுருக்க நண்டு, அதாவது நான் இங்கே வந்து 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அந்த நண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மசாலா, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், அந்த சாறு எல்லாமே அந்த நண்டில் சேர்கிற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கணும். எப்போவுமே நண்டு செய்கிறப்ப கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா கிரேவி வந்து செய்கிறோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அது வந்து நான் 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணுவோம், அதுலேயும் கூட காரம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை கூடவோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் கூட போடுறோம். ஸோ எல்லா தூளையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அந்த நீர்லேயே, நான் இப்போ வந்து தண்ணியே ஊற்றலை, தண்ணி ஊற்றாமையே அந்த மூடி வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு திரும்ப அந்த மூடியை எடுத்துகிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிளறின உடனே அதுக்கப்புறம் இதுக்கு கிரேவிங்கிறதுனால ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். அதாவது தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதில் ஒரு 3, நான் இங்கே வந்து அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் 1 கிலோ நண்டுக்கு. அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அந்த மிக்சியை கழுவி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அந்த மசாலா, அந்த பேஸ்ட் அரைச்சோம்ல, அந்த மிக்சியை கூட கழுவி நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மசாலா, அதாவது மசால் பொடியெலாம் போட்டுட்டு இந்த தேங்காயும் அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நண்டோடு அந்த மசால் போய் சாறுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா நான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் எப்போதும் நவீன்னு ஒரு மசாலா ஆட் பண்ணுவேன், அது இல்லைங்கிறதுனால சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியில் வந்து நண்டு நல்லா வேகும். நண்டு வந்து ஓடு இருக்குதுன்னு நம்ம நினப்போம், பட் சீக்கிரமே வந்துடும். சூப்பராக சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணும், சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா நல்லா தண்ணியாக கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட சுண்டை விட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் நல்லா திக்காக தான் வச்சு சாப்பிடுவோம். அது அந்த கிரேவியை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப போதுமானதாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இப்போ கொத்தமல்லி நறுக்கி வச்சதை அப்படியே தூவி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சூடான சுவையான நண்டு கிரேவி தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிள்.
ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளியெல்லாம் முறிச்சு எடுத்துரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழால் இணைந்தே இருப்போம். வணக்கம்.